வணக்கம். டி முகைதீன் ஆசிஃப், 2ஆம் ஆண்டு பிகாம் சிஏ. இன்றைய செய்திகள். பூமிக்கு வெளியே உயிரினம், இதுவரை இல்லாத உறுதியான ஆதாரம். சூரிய குடும்பத்துக்கு வெளியே K2-18b என்ற கிரகத்தில் உயிரினங்கள் இருக்கலாம் என்பதற்கான இதுவரை இல்லாத மிக உறுதியான ஆதாரம் உள்ளதாக பிரிட்டன் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசாவின் ஜேம்ஸ் வெப்பின் விண்வெளி தொலைநோக்கியில் பதிவான தரவுகளை கொண்டு பிரிட்டனின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக நிபுணர்கள் மேற்கொண்ட ஆய்வில் இந்த ஆதாரம் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் இந்த ஆதாரத்தை உறுதி செய்ய இன்னும் பல தரவுகள் தேவை என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். பூமியிலிருந்து 124 ஒளிவருட தொலைவில் அமைந்துள்ள K2-18b என்ற கிரகத்தின் வளிமண்டலத்தில் நீராவி இருப்பதை ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி கடந்த 2019ஆம் ஆண்டு கண்டறிந்தது. அதைத் தொடர்ந்து இதுவரை கண்டறியப்பட்ட கிரகங்களில் பூமிக்கு அடுத்தபடியாக உயிரினங்கள் வாழ்வதற்கான அதிகபட்ச சாத்தியக்கூறுகள் உள்ள கிரகமாக அது அறிவிக்கப்பட்டது. சூரியனில் பாதி அளவு கொண்ட சிவப்பு நட்சத்திரத்தை உயிரினங்கள் வாழ்வதற்கேற்ற தட்பவெப்பத்தை தரும் தொலைவில் K2-18b கிரகம் சுற்றி வருவதாக விஞ்ஞானிகள் கூறினர். அதன் தொடர்ச்சியாக அந்த கிரகத்தில் ஆழமான மிக பரந்த பெருங்கடல் அமைந்துள்ளதாகவும் இதனால் அங்கு உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்றும் கேம்பிரிட்ஜ் ஆய்வு குழு 2023ஆம் ஆண்டு கூறியது. இருந்தாலும் இது தொடர்பாக பல விஞ்ஞானிகள் சந்தேகம் எழுப்பினர். இந்த சூழலில் K2-18b கிரகத்தில் டிமெத்தல் சல்ஃபைட், டிமெத்தல் டிசல்ஃபைட் ஆகிய உயிரினங்கள் இருந்தால் மட்டுமே உருவாகக்கூடிய ரசாயன பொருட்கள் இருப்பது தற்போது கண்டறியப்பட்டுள்ளதாக அதே குழு தற்போது அறிவித்துள்ளது. கடலில் வாழும் உயிரினங்கள் தான் இந்த இரு ரசாயன பொருட்களை வெளிப்படுத்துகின்றன. எனவே தற்போது கிடைத்துள்ள ஆதாரம் பூமிக்கு வெளியிலும் உயிரினங்கள் இருக்கலாம் என்பதற்கு இதுவரை கிடைத்துள்ள மிகவும் உறுதியான ஆதாரம் என்று கேம்பிரிட்ஜ் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சூரிய குடும்பத்துக்கு வெளியே உள்ள எந்த கிரகத்துக்கும் செயற்கைக்கோள் மூலம் அருகில் சென்று ஆய்வு செய்ய முடியாது. அந்த கிரகங்கள் தங்களது சூரியன்களை பூமிக்கு நேராக கடக்கும் போது கிடைக்கும் தரவுகளை வைத்தே அவற்றின் அளவு, நிறை மற்றும் அதில் இருக்கும் ரசாயன பொருட்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன. தங்களது சூரிய ஒளிக்கதிர்களை கிரகங்களில் இருக்கும் ரசாயன பொருட்கள் எந்தெந்த அலைவரிசைகளில் கிரகத்தின் என்பதை கொண்டு அவை அடையாளம் காணப்படுகின்றன. அந்த வகையில் DMS மற்றும் DMDS ரசாயன பொருட்களுக்கு இணையான அலைவரிசையில் ஒளி அலைகள் K2-18b கிரகத்தில் உள்ள பொருட்கள் கிரகத்தால் அவை உயிரினங்கள் தயாரிக்கும் அந்த இரு ரசாயனங்கள் தான் என்ற முடிவுக்கு ஆய்வாளர்கள் வந்துள்ளனர். இருந்தாலும் இது போதுமான தரவு கிடையாது. அவை TMS மற்றும் DMDS ரசாயனங்கள் தான் என்பதை உறுதி செய்ய இன்னும் பல தரவுகள் தேவை என்று மற்றொரு தரப்பு விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். மேலும் உயிரினங்கள் இல்லாத சில கிரகங்களில் கூட அந்த இரு பொருட்களும் கண்டறியப்பட்டுள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே DMS ரசாயன பொருட்கள் K2-18b கிரகத்தில் இருப்பதாக தெரிவது இதுவரை கிடைத்துள்ள மிக உறுதியான ஆதாரமாக இருந்தாலும் அறிவியல் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அது உறுதியான ஆதாரம் இல்லை என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நன்றி.